அண்மைச் செய்தி. போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்திலிருந்து தற்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் திமுகவுடைய மாவட்ட இளைஞரணி கூட்டத்தில் பீர் மதுபானம் பரிமாற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அந்த அறிவிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில நேற்றைய தினம் ஒரு வீடியோ வைரலாக வெளியாக இருந்தது. அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ரிஷிவந்தி பகுதிகளில் ஒரு விருந்தில் இளைஞர்களுக்கு பந்தி பரிமாறும் வேளையில் அவர்களுக்கு பீர் பாட்டில் கொடுப்பதாக ஒரு வீடியோ வெளியாக இருந்தது. பந்தியில் தண்ணீர் கேன் வைப்பது போன்று ஒவ்வொரு இலையிலும் பீர் பாட்டில் வைக்கப்பட்டிருப்பதற்கு சமூக வலைதளங்களில் வெளியான அந்த வீடியோவை தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் வெளியாகி இருந்தன. இந்த சூழலில் தற்பொழுது அதிமுக தரப்பிலிருந்து அதற்கு கண்டனங்கள் வெளியாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய மரணங்கள் சுவடுகள் நம்மை விட்டு கொஞ்சம் நீங்கவில்லை. இந்த சூழல்ல அதற்குள் அதே மாவட்டத்தில் உள்ள ரிஷிவந்தியத்தில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் பீர் மதுபான பரிமாறப்பட்டதற்கு போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று விளம்பர வீடியோ வெளியிட்டதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சர் என்ற கேள்வியை அதிமுக முன்வைத்திருக்கிறது. அதிமுகவுடைய இந்த கண்டன அறிக்கையில ரிஷிவந்தியம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் தான் பீர் பாட்டில் வழங்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன என்று திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நிகழ்ச்சி என்பது திமுகவுடைய இளைஞரணி கூட்டம் என்றும் அதிமுக சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக எம்எல்ஏவுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று முதலமைச்சர் சொல்ல போகிறாரா என்ற ஒரு கேள்வியும் அதிமுக முன்வைத்திருக்கின்றனர். மேலும் தன் கட்சியினுடைய அயலக அணி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த ஜாபர் சாதிக் சர்வதேச ட்ரக் மாஃபியா தலைவனாக செயல்பட்டு வந்தது பற்றியே இன்று வரை முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கவில்லையே என்று அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. அதே போன்று திமுகவிற்கும் போதைப் பொருட்களுமான தொடர்பையே விளக்க முடியாத இவரா போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்பார், வாய்ப்பே இல்லை என்றும் திமுக மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் அதிமுக தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதலமைச்சர் அவர்கள் போதையின் பாதை யாருக்கும் வேண்டாம் என்று விழிப்புணர்வை போதைக்கு எதிராக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல போதைப் பொருள் புழக்கம் ஒழிய முதல்வர் ஸ்டாலினுடைய தலைமையிலான ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்பொழுதுதான் அதற்கான ஒரு விடியல் பிறக்கும் என்று அதிமுகவுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம் என்று முதலமைச்சருடைய அந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அந்த வாசகத்தை பயன்படுத்தி திமுக மீது கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறது. போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம் என்று அந்த விமர்சனத்தில் அதனை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.